வேலன், இன்னும் 5 நிமிடம்தான் இருக்கு. இந்த முறை கூட தோல்விதான் போல என்று சோர்வாக சொன்னாள் மலர். அவர்களின் கைவினைப் பொருள் கண்காட்சியில் அவர்கள் உருவாக்கிய அழகிய மண்பானைக்கு ஒரு வாடிக்கையாளர் கூட வரவில்லை. வேலனின் முகம் வாடியது. பல மாதங்களாக உழைத்து உருவாக்கிய பானை இது. ஒவ்வொரு வளைவிலும் ஒவ்வொரு வண்ணத்திலும் அவர்களின் கனவும் நம்பிக்கையும் இருந்தது. ஆனால் பார்வையாளர்கள் அனைவரும் நவீன கலைப்பொருட்களை நோக்கி சென்றனர். அவர்களின் பாரம்பரிய மண்பானை ஒதுக்கப்பட்டது. இல்லை மலர், நாம விடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம். கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்பிக்கை இருக்கணும் என்றான் வேலன். அவன் கண்களில் ஒரு மின்னல் வெட்டியது. அவன் மலரிடம் சொன்னான், இந்த பானையில ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைப்போம். அந்த வெளிச்சம் பார்வையாளர்களை ஈர்க்கலாம். மலர் தயங்கினாள். இப்போ எதுக்கு இதெல்லாம்? நேரம் முடிஞ்சிருச்சு. ஆனால் வேலன் அவளை ஊக்கப்படுத்தினான். நம்பிக்கைதான் முக்கியம். முயற்சி செஞ்சாதான் பலன் கிடைக்கும். அவர்கள் அவசரமாக ஒரு மெழுகுவர்த்தியை எடுத்து பானையின் உள்ளே வைத்தனர். மெழுகுவர்த்தி எரிய ஆரம்பித்ததும் பானையின் நுணுக்கமான வேலைப்பாடுகள் வெளிச்சத்தில் ஜொலித்தன. அந்த வெளிச்சம் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. ஒரு வயதான பெண்மணி மெதுவாக அவர்களின் ஸ்டாலுக்கு வந்தார். பானையின் அழகில் மயங்கி அதன் கதையை கேட்டார். வேலனின் ஆர்வத்தையும் மலரின் கலைத்திறனையும் பார்த்து வியந்தார். இந்த பானை ரொம்ப அழகா இருக்கு. இதுல ஒரு பாரம்பரியம் இருக்கு. நான் இதை வாங்கிக்கிறேன் என்றார் அந்த பெண்மணி. மலர் கண்களில் கண்ணீர் மல்க வேலனை பார்த்தாள். அவர்கள் கடைசி நிமிடம் வரை நம்பிக்கை வைத்ததால் அவர்களின் கனவு நனவானது. கடைசி நிமிடம் வரை நம்பிக்கை இழக்கக்கூடாது. முயற்சி செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும். எப்போதும் விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும்.